ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், பிஜிடிஆர்பி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க. ஸோ தமிழ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம், டெய்லி சைக்காலஜி வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்காண்டி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு பத்திரிகை செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸோ எக்ஸாம் டேட்டை வந்து சொல்லியிருந்தாங்க. முன்ன டென்டேட்டிவாக சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, கிளியராக இன்றைக்கி தாங்க எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அதை பற்றி அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 மற்றும் கணினி பயிற்று நிலை 1 ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிக்கை எண் 2/2025 ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளமான இந்த டிஆர்பி வெப்சைட்டில் வந்து 10/7/2025 வெளியிடப்பட்டு இப்பணியிடங்களுக்கான தேர்வு நாள் 28/9/2025 அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஸோ 28ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்நிலையில் அதே நாளில் 28/9/2025 தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், ஸோ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது குரூப் 2 மற்றும் குரூப் 2A சர்வீஸ் தேர்வு நடத்த திட்டமிட்டுள்ளது. ஸோ டிஎன்பிசி என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட ஆனல் பிளான்லேயே சொல்லிட்டாங்க குரூப் 2 வந்து அதே டேட்டில் நடத்த போகிறதா. ஸோ அப்போ அதே டேட்டில் நடத்துறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில கொலாப்ஸ் இருக்கும். ஸோ ஒரே சேம் சென்டர் வந்து அவங்களால வந்து நடத்துறது சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாலே வந்து அவங்க ப்ரிப்பேர் ஆகணும். அப்போ அவங்க குரூப் 2 டிஆர்பின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சி வரும் அப்படின்னு சொல்றதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க இந்த முதுகலை ஆசிரியர் மற்றும் கணினி பயிற்று நிலை 1க்கான பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வை 12/10/2025 ஓகேங்களா. ஸோ அப்போ 10ஆம் மாதம் 12ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து மாற்றி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ 12/10/2025 அன்னைக்கு என்ன பண்றாங்க, இந்த தேர்வு வந்து நடைபெற போறதா வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன டேட்டை விட ஒரு 2 வீக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தள்ளி போயிருக்குங்க. ஓகேங்களா. ஸோ அது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இன்னும் தெளிவாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணுறதுக்கான அந்த டைமை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த 10 நாளில் ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு டைமை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். நான் இன்னொன்று சொல்லிடுறேன். ஸோ இந்த வாய்ப்பை பொன்னான வாய்ப்பாக நினச்சி பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்தவரையிலும் இது வருடம் வரக்கூடிய தேர்வு இல்லை. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 போல இயர் வரக்கூடிய தேர்வாக இது இருக்காது. ஓகேங்களா. ஸோ 2 இயர்ஸோ இல்லை 3 இயர்ஸோ ஒன்ஸோ தான் வந்து தேர்வு நடக்குது. அதனால ஸோ இப்போ வந்திருக்கிற தேர்வில் இந்த வேக்கண்ட் அடுத்த முறை வருமானம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது ஒன்று பாருங்க, வருஷம் நடக்கக்கூடிய தேர்வு இல்லை ஒன்று, இதே வேக்கண்ட் அடுத்த வருஷம் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. இப்போ குரூப் 2 என்ன பண்ணியிருக்காங்க, 690 சம்திங் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதே போல் நெக்ஸ்ட் இயர் இதுக்கான வேக்கண்ட் லிஸ்ட்டும் வந்து குறையலாம். ஓகேங்களா. ஸோ அதிகரிக்கலாம், ஆனால் குறையலாம். ஸோ குறைஞ்சிட்டா நம்மளுக்கு இன்னும் பர்டன் அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் ஒரு பக்கம் வந்து நம்ம யோசிக்கணும். அதே போல் நம்ம ஒரே ஒரு தேர்வு எழுதுனா நம்மளுக்கு வந்து வேலை. ஸோ மற்ற பேர் வந்து டெட் எழுதிட்டு அப்புறம் யூஜிடிஆர்பி, அப்புறம் பிலிம்ஸ், அப்புறம் மெயின்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூன்ற மாதிரி இல்லாமல் ஒரு தேர்வில் நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வேலை இருக்குது. ஓகேங்களா. உறுதியாக வந்து கிடைச்சிடும். இன்னொரு விஷயம், இப்போ நம்ம எலெக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னொரு 6 மாத காலங்களில் வந்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுங்க, ஸோ எலெக்ஷன் நடக்க போகுது. ஓகேங்களா. ஸோ அதனால மேக்சிமம் அந்த எலெக்ஷனுக்குள்ள என்ன பண்ணலாம், இவங்க போஸ்டிங் போடலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஓகேங்களா. வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் தான் வந்து இந்த எலெக்ஷன் அதிகமாக ஆரம்பிக்கும் அப்படின்றதுனால ஸோ அக்டோபர் அந்த 10ஆம் மாதம் எக்ஸாம் வச்சுட்டா கூட ஸோ அவங்க வேகமாக திருத்திட்டு கூட ஜூலை அல்லது ஜனவரியில் அவங்க ரிசல்ட்டை விட்டு ஸோ போகிறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், போஸ்டிங் கொடுத்துட்டு கொஞ்சம் நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கும். ஏன்னா டீச்சர்ஸ் போஸ்டிங் போடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் இருக்குன்றதுனால அதை நம்ம குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும். ஸோ அவங்க ஏன்னா அவங்க ஓட் பேஸ்டு தான் அவங்க யோசிப்பாங்க இல்லையா. அப்போ அதனால் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு தேவை போஸ்டிங் போட்டாங்கன்னா நம்மளுக்கு பெட்டர் தான். ஸோ அப்போ அதனால் போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. முன்னாலே வந்து போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அப்படி இல்லைனாலும் ஸோ அடுத்த கவர்மெண்ட்டை வந்துட்டு உடனே போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஓகேங்களா. அதனால் இந்த வாய்ப்பை வந்து நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி நல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. ஸோ எக்ஸாம் டேட் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இன்னும் நீங்கள் போட்டிருந்த எஃபர்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. ஸோ மேஜர் சப்ஜெக்டை இன்னும் நேரம் எடுத்து நல்லா ஆழ்ந்து படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம தமிழும் சைக்காலஜியும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜிகேவும் அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம முடிச்சு கொடுத்துருவோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மேஜர் சப்ஜெக்ட்டை நீங்கள் படிங்க. அதே போல் நிறைய மேஜர்ஸ் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட வந்து நோட்ஸ் கேட்டு கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா மேஜர்ஸோட நோட்ஸும் வந்து என்னால் ரெடி பண்ண முடியுமா தெரியல. என்கிட்ட என்ன மேஜர்ஸ் நோட்ஸ் கிடைச்சது அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை நான் டெலகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணிடுறேன். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பிஓ அப்படின்ற நம்மளுக்கு டிஆர்பி அப்படின்னு தான் வந்து டெலகிராம் குரூப் இருக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எந்த மேஜரோட இது நோட்ஸ் கிடைச்சாலும் உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், அந்த குரூப்பில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ மறுபடியும் சொல்கிறதான் கைஸ், ஸோ நல்ல சான்ஸு
இந்த 3 மந்த் இல்லை 2 மந்த் உட்காந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முடியும், பொசிஷனில் போய் உட்கார முடியும். ஸோ நல்ல ஒரு சம்பளத்தோடவும் நல்ல ஒரு மரியாதையோடு நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த வேலையை வந்து செய்ய முடியுங்க. ஓகேங்களா? அதனால் நல்லா உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், விடாதீங்க. இந்த 10ஆம் மாதம்ன்றது வந்து உங்களுக்கான மாதங்களாகவும் இந்த 12ஆம் தேதின்றது உங்களுக்கான நாளாகவும் அமையட்டும். ஸோ அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஹார்ட் ஒர்க் போடுறது மட்டும்தாங்க உங்களோட வேலை. ஓகேங்களா? இதை கடைசி வாய்ப்பாக நினச்சி படிங்க. கடைசி வாய்ப்புனா சார் எப்படி சொல்கிறீங்களே நினைக்காதீங்க. ஸோ கடைசி வாய்ப்புனா நம்ம என்ன பண்ணணும், அப்போது உடல் பொருள் ஆவி அனைத்துமே இதுக்கு நம்ம விட்டுணும். ஓகேங்களா? அப்போ அந்தமாரி விட்டு நினச்சிட்டு உட்காந்து முழுக்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் வேகம் எடுக்கணும். நானும் உங்களுக்கு இன்னும் வேகம் எடுக்கிறேன், கொஸ்டின்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் ஜிகேஸ் உங்களுக்கு போட ஆரம்பிக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணி கொடுத்துங்க. நம்ம தமிழ் சைக்காலஜி வீடியோஸ் போட்டுருக்கோம், அதுக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே தனியாக இருக்குது, நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.